ஈரானுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் கிளர்ச்சியாக மாற்றப்பட்டு ஈரானுடைய ஆட்சியே மொத்தமாக கவிழுமோ என்கிற ஒரு நிலையெல்லாம் உண்டாகியிருந்த நேரத்தில் தற்போதைய நிலையில் ஈரானுடைய ஆளும் அரசு மசூத் பெசக்ஷியனுடைய அரசு அந்த ஆட்சி கவிழ்ப்பு என்கிற இடத்துல இருந்து தங்களுடைய நாட்டை அழகாக தற்காத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக ஈரானுடைய ஆன்மீக தலைவராக ஷியா மத போதகராக செயல்படக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி அவங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், இந்த ஈரானுக்குள்ள ஏற்பட்ட கிளர்ச்சிகளில் நேரடியாகவே இஸ்ரேலுடைய மொசாதும் அமெரிக்காவினுடைய சிஐஏயும் பங்கெடுத்திருந்தன. வெளிநாட்டினுடைய இந்த ஆதரவு போராட்டங்கள் தான் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலையை ஈரானுக்குள் உண்டாக்கி இருந்தது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்டவர்களை ஈரானுடைய அரசு கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இவர்கள் அத்தனை பேருமே வெளிநாட்டு சதிகளால் உந்தப்பட்டவர்கள், குறிப்பாக வெளிநாட்டுக்கு வேலை செய்தவர்கள் என்கிற குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அதே நேரம் ஈரானில் நடத்தப்பட்ட இந்த கிளர்ச்சிகளின் போது ஈரானுடைய பாதுகாப்பு படைகளால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதிகள் பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு எதிர்த்தரப்பால கிளர்ச்சியை உண்டாக்கியவர்கள் நடத்திய தாக்குதல்கள், அவங்கள்ட்ட வெப்பன் கிடைச்சிருக்குது, இந்த வெப்பன் எல்லாம் எங்கால கிடைச்சதுங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு நாட்டுக்குள்ள சாதாரண பொதுமக்கள்கிட்ட ஆயுதம் கிடைக்குதுன்னா வெளிநாட்டு சதிகளூடாகத்தான் கிடைக்கும் என்கிற அடிப்படையில் அந்த வெப்பனை கையில் எடுத்தவங்க அத்தனை பேரும் பயங்கரவாதிகளாக பட்டியலிடப்பட்டிருக்கிற அதே நேரம் அந்த தாக்குதல்களால் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஈரான் அபிஷியலாக வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இதற்கெல்லாம் காரணமே அமெரிக்கா தான் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆயத்துல்லா அலி காமனி. அதை தாண்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ஒரு குற்றவாளியாகவே அவர் நேரடியாக இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவர்தான் காரணம், அவர்தான் குற்றவாளி என்கிற செய்தியையும் வெளிப்படையாகவே தைரியமாகவே ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நாங்கள் நேரடியாக ஒரு யுத்தத்திற்கு போக மாட்டோம், ஆனால் உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு குற்றவாளிகளை தண்டிக்காமலும் விடமாட்டோம் என்று சொல்லி ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் வெளிப்படையாக ஓப்பன் டாக்காகவே சொல்லி இருக்கிறாங்க. நாங்கள் நேரடியாக வம்பாக போய் ஒரு சண்டையை தொடங்குறதுக்கு விருப்பம் கிடையாது, ஆனால் எங்கள் மீது திணிக்கப்பட்ட இந்த பிரச்சனையில் உள்நாட்டில் யாரெல்லாம் சதியில் ஈடுபட்டார்களோ, வெளிநாட்டில் இருந்து யாரெல்லாம் சதியில் ஈடுபட்டார்களோ இவர்களுக்கு தண்டனை கொடுக்காமலும் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். உள்நாட்டுக்குள்ளே தண்டிக்கிறதுங்கிறது ஒரு போங்காக இருக்கும், யார் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துருவாங்கிறது ஒன்று. ஆனால் வெளிநாட்டை சேர்ந்தவர்களை எப்படி தண்டிப்பார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கு. நேரடியாக நாங்கள் சண்டையில் ஈடுபட மாட்டோம் என்றும் ஆயத்துல்லா அலி காமனி சொல்றாரு, ஆனால் தண்டிப்போம்னு சொல்றாரு.